காசு சம்பாதிக்கணும், எப்படியோ சம்பாதிச்சுட்டு போயிருக்கலாம். மத்திய அமைச்சராக 5 ஆண்டு காலம் பணியாற்றினேன். டுபாக்கோ லாபி, உங்களுக்கு தெரியும், டுபாக்கோ லாபினா உலகத்திலே மிகப்பெரிய ஒரு மாஃபியா கும்பல். டுபாக்கோ லாபி, சிகரெட், பீடி எல்லாமே டுபாக்கோ. எத்தனை ஆயிரம் கோடி வேணாலும் கொடுத்திருப்பாங்க. அதை எதிர்த்து தன்னந்தனியாக போராட்டம் செய்து வெற்றி பெற்றவன் இந்த அன்புமணி ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி. குட்கா லாபி அவங்க அதோட பெரிய கும்பல் இருக்கிறது. எவ்வளவு காசு வேணும் சொல்லு. இப்படி எல்லாம் செய்திகள் வந்தது எனக்கு. யாராவது எங்கேயாவது மினிஸ்ட்ரிக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா போலீஸ்ல சொல்லி கைது பண்ணிடுவேன்னு மிரட்டின. இப்படியெல்லாம் உண்மையான கட்சியாக நாட்டின் மக்களுக்காக, இளைஞர்களுக்காக, இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காக நாங்கள் கட்சி நடத்துகின்றோம். எங்களை கொச்சப்படுத்தாது. என்எல்சி போராட்டம் எதுக்கு நடத்துறோம்? மற்ற கட்சிகள் போன்று என்எல்சி கிட்ட போய் கான்ட்ராக்ட் வாங்கிட்டு அமைதியா இருக்க தெரியாது எங்களால. கோடிக்கணக்கான கான்ட்ராக்டர் எல்லா கட்சியும் வாங்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட. எங்களுக்கு வாங்க தெரியாதா? ஆனா எங்களுக்கு அதெல்லாம் என்ன கிடையாது. எங்களுடைய நோக்கம் என்ன? விவசாய மண்ணையும் மக்களையும் வாழ்வாதாரத்தையும் வேளாண்மையும் பாதுகாக்கணும். எந்த தியாகம் செய்து வேணாலும் நாங்கள் பாதுகாப்போம். மது விலக்கு எங்க ஐயா அவர்கள் 44 ஆண்டு காலம் போராடி வருகிறார்கள். இந்த திராவிட கட்சிகள் போன்று மது ஆலைகள் உரிமையாளர்கள் நாங்கள் கிடையாது. அதை எதிர்க்கின்றவர்கள். இதனால் எவ்வளவு பாதிப்பு, எவ்வளவு மக்களுக்கு பாதிப்பு. உண்மையான இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் உண்மையான இருக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி.